கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். வணக்கம். நிறைய விஷயங்கள் நீ பேசுகிறதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம குறிச்சிக்கு வாழ்த்து சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச். எதுக்குன்னு நீங்கள் கேட்கணும். இப்போ எதுக்கு ஐடிசி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி ஏறிடுச்சு இல்லை? இல்லை, ஃபண்டமெண்டல் பேசிஸ் என்னன்னு சொன்னோம் நம்ம. நம்ம இந்த சி ஆஃப் ரெட்டில் இது ஃபியூ ஷேர்ஸ் தான் க்ரீனில் இருக்குது. ஓகே, அது ஐடிசியும் ஒன்றுன்னு சொல்லலாம் நம்ம. அண்டு அதாவது அந்த ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் பேஸ்டு இதெல்லாம் இண்டெக்ஸ் பேஸ்டு கம்பெனிஸு, அதனால் அதை அக்வயர் பண்ணி தான் ஆகணும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இடிஎஃப். அதனால் தெர் இஸ் எ சான்ஸ் இட் வில் கோ அப் அப்படின்னு அதை பற்றி தான் நம்ம பேசினோம். அது மார்க்கெட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகே, இன்றைக்கி 3 விஷயங்கள் பார்க்க போகிறோம் சார். ஒன்று என்னென்னா, இந்தியாவுடைய சிபிஐ டேட்டா நமக்கு கிடச்சிருக்கு, அமெரிக்காவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் இப்போ டவுனாக இருக்குது. ஸோ இந்த 3ஐயும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னு ஒரு பிளானே. ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய சிபிஐ டேட்டாவில் வந்து பெரிய அளவு சேஞ்சஸ் கிடையாது. 5.09 அப்படின்ட்டு. போன மாதம் வந்து 5.1 இருந்தது. ஓகே, இப்போ February 5.09 இருக்குது. அடுத்தது அமெரிக்காவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்தோம்னா 3.2 இருக்குது. ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தோ இட் இஸ் 5.09 இருந்தால் கூட ஃபுட் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகி தான் செஞ்சுருக்கு. ஓகே, அந்த ஃபுட் ப்ரைஸஸ் வெண்ட் அப் அப்படி தான் சொல்லலாம். அதனால் ஆர்பிஐ ஹேண்ட்ஸ் ஆர் இன்னும் டைட் அப் தான். ஸோ தே கேனாட் டேக் எனி டெசிஷன். அதனால் எலெக்ஷனுக்கு அப்புறமேல் தான் பார்க்கணும் எப்படி ஆர்பிஐ லுக் இன்டு இட்னு. ஏன்னா அவங்க டார்கெட் அது 4%. லாங் வே டு கோன்னு சொல்லணும். ப்ரைஸஸ் குறையணும், அதுக்குள்ளேயே அந்த மான்சூனே வந்துடும், அடுத்த மான்சூன் இது. ஸோ தட் வில் டிட்டர்மைன் த ப்ரைஸ். ஓகே, ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி ஆர்பிஐ வில் டேக் எ டெசிஷன். பட் ஒன் திங் என்னென்னா, இந்த ரிசல்ட்ஸ், இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் ஃபார் த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறையிறதுக்கு சான்சஸுக்கு கிரேட்டர். ஓகே, சரி, நான் நேற்று கூட அதை பற்றி பேசியிருந்தோம் நம்ம, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்ட்டு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஏப்ரல் டு ஜான்வரி இந்த சர்டிஃபிகேட் டெபாசிட்ஸ் மூலமாக பேங்க் ரைஸ் பண்ண ஃபண்ட்ஸு 6.2 lakh crores. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து 5.4 lakh crores தான் இருது. அது சிமிலர் பீரியட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா சர்டிஃபிகேட் டெபாசிட் பார்த்திங்கன்னா ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குகிறாங்க. அப்போ நேச்சுரலி இவங்களோட லெண்டிங் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அண்டு பிகாஸ் இவங்க வந்து பேங்க் வந்து அவங்க கிடைக்கிற டெபாசிட் அத்தனையும் அவங்க லெண்ட் பண்ணிட முடியாது என்பிஎஃப்சி மாதிரி. ஸோ அவங்க வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 4.5 வைக்கணும். தென் 18% வந்து எஸ்எல்ஆரில் மெயின்டைன் பண்ணோம். ஸோ பேலன்ஸு தான் இவங்க லெண்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப இவங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்டு பாருங்கள் ஜாஸ்தி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த நேச்சுரலி இவங்க லெண்டிங் ரேட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏன் வந்து இந்த இவங்க வந்து நிறைய பாரோ பண்ண வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் க்ரோத் லெவலுக்கு டெபாசிட் க்ரோ ஆக மாட்டேங்குது. ஸோ தெர் இஸ் அ பிக் கேப் இருக்குது. அந்த பிக் கேப்பை மீட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை ரைஸ் பண்ணி, ஏன்னா கேஷ் ரிச் கார்ப்பரேட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து மணி ரைஸ் பண்ணுவாங்க. அண்டு அந்த பீரியடை கவர் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க, ரெகுலராக பண்ணிவிட்டு அப்போ தான் இவங்க லெண்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஏன்னா தெர் இஸ் அ க்ரோத்து, கிரெடிட் ஆஃப்டேக் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க அதை கண்டினியூ பண்ணோன்னா சர்டிஃபிகேட் டெபாசிட் மூலமாக பணம் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன எடுப்பாங்க அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆருக்கு பாருங்கள் ரேட்ஸை, அதை தான் ஃபஸ்ட்டு குறைப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ அது குறைச்சோன்னே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பேங்க்குக்கு. அப்போ தான் இவங்க அட்லீஸ்ட் இன் ஃப்யூச்சரில் வந்து அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை வந்து அவங்க மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்டர் த இன்ஃப்ளேஷன் கம்ஸ் டவுன், ஃபஸ்ட்டு வந்து இவங்க இதை தான் குறைப்பாங்க. ஐ திங்க் சிஆர்ஆர் தான் குறைக்கணும். எஸ்எல்ஆர் குறைப்பாங்க. இப்போ அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் வந்து 3.2 இருக்குல்ல? ஆமாம். ஸோ அதுவும் வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களும் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ஜூனில் தான் நெக்ஸ்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ அவங்க வந்து டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு குறையணும். அவங்க டார்கெட் வந்து 2. ஓகே, பட் ஆனால் அவங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு பார்த்தாலும் சரி, கன்சியூமர் டிமாண்டு பார்த்தாலும் சரி, அது வந்து இந்த இம்மீடியட் ஃப்யூச்சரில் இந்த இன்ஃப்ளேஷன் குறையிற மாதிரி எந்த இண்டிகேஷனும் காமிக்கலை. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு. ஸோ அதனால் அங்கேயும் வந்து ஜூனில் கூட வருமா அப்படிங்கிறது கூட சந்தேகம்தான்.
பட் பொறுத்து வந்து பார்க்கணும் எப்படி ஃபெடரல் இது வந்து டிசைட் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஏன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரிஜீம் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள அமெரிக்கனால் சஸ்டைன் பண்ண முடியாது. ஏற்கனவே ஹியூஜ் பட்ஜெட் டெஃபிசிட் இருக்குது அவங்களுக்கு. அப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்து பாரோ பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடிலாம் என்னென்னா 2018 2019க்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா அவங்களுக்கு 0 இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருந்தது. அதனால் வந்து ஈஸியாக பாரோ பண்ணி அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோ அதர் ரெவென்யூ டெஃபிசிட்டோ மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ஹை ரேட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும்னால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அவுட் கோ இட் செல்ஃப் ரொம்ப ஹியூஜாக இருக்கும். அதே வந்து ஒரு பெரிய நெகட்டிவ். அதனால தான் அந்த ஃபிட்ச் அந்த ரேட்டிங் கம்பெனிஸ்லாம் அமெரிக்காவையே டீரேட் பண்ணாங்க சம்டைம் பேக் லாஸ்ட் இயர் பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால் இவங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்டு கூட இன்க்ரீஸ் ஆகிறது தான் கிரேட் சான்சஸ் இருக்குது. ஆனால் அதனால் அட்லீஸ்ட் டெட்லைன் அந்த ஜூன் டெட்லைனை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு பியாண்டாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ நம்ம அப்படியே இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றோம். ரைட், 260 பாயிண்ட் கிட்ட கீழே இறங்கியிருக்கு. ரைட், ஆமாம் ஆமாம். இது கண்டினியூ ஆகும். இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, எனி ரீசன்ஸ் அதனால் இயர் எண்ட் இருக்குது, தென் இன்கம் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும், அண்டு டேக்ஸ் ஹார்வெஸ்டிங், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறனால மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்கும். இன் அடிஷன் டு தட் செபியும் வர கிளியர் இண்டிகேஷன் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லி அது வார்னிங் வேறு கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இன்ஃப்ளோவும் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆட்டோமேட்டிக்காக. அவங்களும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மெனி மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனாலையும் பையிங் இல்லை. ஸோ ப்ரைஸ் குறைய ஆரம்பிக்கிறது. இட்ஸ் அ பேர் மார்க்கெட்டுன்னு கிளியராக சொல்லலாம் நம்ம. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, அட்லீஸ்ட் மார்ச் எண்ட் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி ஒரு இந்த கைண்ட் ஆஃப் வாலட்டிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபியூ டேஸ் மேலே போகிறதும் ஃபியூ டேஸ்க்கு குறையிறதும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த டைமில் என்ன பண்ணலாம் சார்? நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனியை பார்த்து ஆவரேஜ் பண்ணிக்கலாங்கிறீங்களா? சில ஷேர்ஸ்லாம் 15ஆம் தேதிக்கு மேலே டிசைட் பண்ணலாம். அண்டு எந்த ஷேரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க பட் ரொம்ப ஹை ப்ரைஸாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து இப்போ இது பண்ணி டிசைட் பண்ணி வாங்குறதுக்கு இது பண்ணலாம், மார்க் பண்ணி வச்சுக்கலாம், வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கும் டெசிஷன் எடுக்கலாம். ஏன்னா மேக்ரோ ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்டு மோர் ஃபோக்கஸ் வந்து லார்ஜ் கேப்பில் இருக்கலாம் ரதர் தென் த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். ஆனால் வேல்யூவேஷன் படி பார்த்திங்கன்னா ஒரு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பை ஒரு 10% ஓவர் வேல்யூடாக இருக்குது. பட் வந்து ஸோ ஃபார் அஸ் அ லார்ஜ் கேப் பார்த்தோம்னா அந்த லெவலுக்கு சொல்ல முடியாது. இப்போ மார்க்கெட்க்கு வேல்யூவேஷன் ஓவராலாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, லார்ஜ் ஸ்கேல் அல்லட்டா மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா தெர் இஸ் சம் ஓவர் வேல்யூவேஷன், நோ டவுட். லெட் அஸ் see அந்த டேட்டாவை நிஃப்டி 50 பார்த்தோம்னா கரண்ட் பி வந்து 23.9 இருக்குது. 5 இயர் மீடியன் பி வந்து 20 to 21. ஸோ 10% வந்து ப்ரீமியமாக இருக்குது. ரைட். அடுத்தது நிஃப்டி மிட் கேப் 150 எடுத்தோம்னா 27.2 இருக்குது கரண்ட் பி. 5 இயர் மீடியன் பி வந்து 24 to 25 இருக்குது. 10% ப்ரீமியமில் இதுவும் இருக்குது. அடுத்தது நிஃப்டி ஸ்மால் கேப் 250 எடுத்துக்கிட்டோம்னா அது 28.5 இருக்குது கரண்ட் பி. மீடியன் பி வந்து 24 to 25 இருக்குது. 15 to 20% ப்ரீமியமாக இருக்குது. ரைட். இதனால தான் ஸோ ஸ்மால் கேப் தான் ரொம்ப ஹையாக இருக்குது, ஓவர் வேல்யூடுன்னு சொல்லலாம். இப்போ எல்லாமே கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கனால அந்த ரீசனபிள் லெவலுக்கு வரும். ஸோ அந்த இதே அந்த பாயிண்ட் வந்து யூ கேன் என்ட்ரி பாயிண்ட்டை வச்சுக்கலாம். ஸோ எந்த கம்பெனி நீங்கள் நல்ல கம்பெனின்னு நினைக்கிறீங்களோ திருப்பி வாங்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அதெல்லாம் ஃபஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு இந்த வேல்யூவேஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ 20% ட்ராப் ஆகிடுது இல்லைனா 15% ட்ராப் ஆகிடுது இந்த ஸ்மால் கேப் அப்படின்னா அது கேன் பி என்ன என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்புக்கு ஒரு 10% ஆர் 12% வந்து டவுன் ஆகிடுது அப்படின்னா அதுக்கு அந்த பாயிண்ட் வந்து மேபி என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த மொரோவர் பை த டைம் வந்து நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்துடும், அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட்ஸும் வந்துடும். அதுவும் பேஸ் பண்ணியும் நம்ம டெசிஷன் எடுக்கலாம், வாங்குறதா இல்லையா, திருப்பியும் ரீஎன்டர் பண்ணுறதா அப்படின்ட்டு. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் நம்ம நிறைய வீடியோ போட்டோம், அதில் சொன்னோம் ரீபேலன்ஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம் ரெகுலராக. ஸோ அந்த ரீபேலன்ஸ் பண்ணிவிட்டு மணியை அப்படியே வச்சுக்க வேணாம்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ட்ரெஷரி பில்ஸு அந்த மாதிரி இதில் ஒரு 90 days வந்து லாக்அப் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நேற்று கூட நான் அந்த மாதிரி லாக்அப் பண்ணியிருக்கேன் நான் 91 daysக்கு. ஸோ அந்த மாதிரி யூ கேன் அந்த ஷார்ட் டென்யூர் இது வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரியும் லாக்அப் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பாலிப்ளெக்ஸ் அண்ட் கேஆர்பிஎல் பற்றி நம்ம ரீசெண்டாக லைவ் செஷனில் வந்து கேட்டிருந்தாங்க, அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த டைமில் அந்த ஷேர் பற்றி ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா சார்? மார்க்கெட் டவுனாக இருக்குது. மறுவர இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் பாருங்கள், அவங்க கூட தி சோல்ட் ஆஃப் தர் ஸ்டேக் துபாய். எஸ், அவங்க வந்து ஒரு அபுதாபி பேஸ்டு கம்பெனி ஏஜிபி ஹோல்ட்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை கிட்ட விற்றுட்டாங்க. நேரில் அபவுட் 24% ஆஃப் த ஸ்டேக்கை விற்றுட்டாங்க. அவங்க ஸ்டேக்கை விற்று அபவுட் 1300 and odd crores ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் மொருவர் இந்த கம்பெனி இஸ் ஃபேஸிங் ப்ராப்ளம் ஆன் த டிமாண்ட் சைடு. தோ அவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் குறைஞ்சிருச்சு. லைக் ஏன்னோ பாலிப்ரொபிலின் இல்லாட்டா எத்திலீன் கிளைகால் அந்த மாதிரி ரா மெட்டீரியல் ப்ரைஸஸ்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருச்சு. பட் டிமாண்ட் இல்லாதனால இவங்களோட டேர்ன் ஓவரும் இன்க்ரீஸ் ஆகலை. பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வந்து பாலிப்ளெக்ஸ் பண்ண போகுதுங்கிறத. இப்போ வந்து ப்ரொமோட்டரும் வெளியே போயிட்டார். ஸோ த நியூ பீப்புள் வந்து எப்படி ரன் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். கேஆர்பிஎல் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் த லார்ஜஸ்ட் பாசுமதி ரைஸ் எக்ஸ்போர்ட்டர் இன் இந்தியா. நியர்லி 30% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவங்களால இட்ஸ் நாட் அக்ரிகல்ச்சர் கம்பெனி. பேசிக்கலி என்ன பண்ணுவாங்க, இவங்க ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் இன் இன்டகிரேட்டட் ரைஸ் மில்னு எடுத்துக்கிட்டா இன்டகிரேட்டட் ரைஸ்லேருந்து தென் அதில் வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பிராண்ட் ஆயில் எடுக்கிறது வரைக்கும் பேக்கேஜ் பண்ணி விற்கிற வரைக்கும் எல்லாமே பண்ணுறாங்க. இவங்களோட இம்பார்ட்டன்ட் பிராண்ட் வந்து இந்தியா கேட் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் அவங்க விற்றுட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஜிஎஸ்டி சேஞ்சஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கம்பெனிக்கு. இப்போ முன்னாடிலாம் பேக்கேஜ்டு ரைஸுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈவன் அன்பிராண்டட் இதுக்கு கூட பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா தென் வில் பி டேக்ஸ்டு. லூஸாக இருந்தால் தான் டேக்ஸ் கிடையாது, அதர்வைஸ் அதுக்கும் 5% வந்துருச்சு. அதனால் இந்த கம்பெனிக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் பெனிஃபிட். அகெயின் இந்த கம்பெனியில் ஒன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து சம் இஷ்யூஸ் வித் இடி, ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட. ஸோ அந்த இஷ்யூவும் போயிட்டுருக்கு இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் மேலே இருக்குது. ஸோ 52க்கு லோ ப்ரைஸ் தான் இப்போ இருக்குது. அப்புறம் வேறு பாசுமதி எக்ஸ்போர்ட்டை கூட கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்கல்ல. இதுக்கு வந்து இந்த பாசுமதிக்கு வேற ஒரு ரீசன்ட் எக்ஸ்போர்ட் பேன் வேற இம்போஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்போர்ட் டியூட்டி அதான் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு இன்டைரக்டாக இது பண்ணும்போது, ஏன்னா இந்த ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ப்ரைஸஸ்லாம் மேலே போயிட்டே இருந்தனால இன்ஃப்ளேஷனால் எலெக்ஷன் இயர்னும், அதனால் அதை இது கன்சிடர் பண்ணி இவங்க வந்து இம்போர்ட் இது பண்ணிட்டாங்க, எக்ஸ்போர்ட் டியூட்டி வேறு லெவிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மினிமம் எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1200 பெர் டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு கீழே யாரும் விற்க முடியாது பாஸ்மதி ரைஸ், எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அடுத்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் 6% இறங்கியிருக்கு, $339 அப்படின்ட்டு. 368 அது மாதிரி போனது சடனாக குறைஞ்சிருச்சு ஜியோ ஃபைனான்ஸு. பட் நவ் வந்து இட் அட்ராக்ட்ஸ் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஏன்னா இவங்களோட யாரோட அசோசியேட் பண்ண போகிறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம் இது பண்ணுறதுக்கு பிளாக் ராக், பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் இன் த வேர்ல்டு. ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணுறதுனால இந்த கம்பெனி வந்து இன் ஃபியூச்சரில் நல்லா பண்ணுறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது. ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் வைண்ட் பண்ணிக்கிறோம். இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். சனிக்கிழமை காலையில் 11:30 மணிக்கு குருஜி கூட ஜூம் மீட்டில் நீங்கள் பேசலாம், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.